மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சா, கொசு எங்கிட்டிருந்து தான் வரும்னு தெரியாது. வீடு ஃபுல்லாக கொசுவாக தான் இருக்கும். அதுக்காண்டியே ரூமில் லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவை அடைச்சி வச்சுட்டு எல்லா சைடும் ஜன்னலை அடைச்சி வச்சுட்டு தான் வெளியவே வர்றது. கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நைட் ஆனாலே அம்மா மாவு வாங்கி வச்சுருவாங்களா, இட்லி இல்லைன்னா தோசை தான். அதுலேயும் மெயினாக தேங்காய் சட்னி தான் வைப்பாங்க. ஏன்னா அப்பாவுக்கு தக்காளி சட்னி சாப்பிட்டா கால் வலிக்கும் அப்படின்ட்டு தேங்காய் சட்னியை ரெடி பண்ணிடுவாங்களா. நமக்கு இந்த தேங்காய் சட்னியும் இட்லியும் சுத்தமாக பிடிக்காது. இதுக்காகவே எனக்கு தனியாக தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிருவேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்பயும் தோசை தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் இட்லி ஊற்றும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வரும், அங்கே இருக்கும்போது தனியாக தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேன், இப்போ தனியாக யாரையும் விட்டுட்டு சாப்பிட முடியாதுல்ல அப்படின்னு. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி நம்ம வீட்டு நைட் டின்னர் இட்லி தேங்காய் சட்னி தான். அதுலேயும் ஸ்பெஷலாக யூடியூப் பார்த்து தான் வச்சு அவங்க ஏதேதோ போட்டாங்களா, அதே மாதிரி தான் வச்சேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் சுடுற இட்லி என்றைக்குமே பூ மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அரைக்க மாட்டேன், கடை மாவுன்றதுனால நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு இருக்குமா. நம்ம அரைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். ஆனால் சில பேர் அரைப்பாங்க, அது நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரிலாம் வராது. நம்மளும் சாப்பிட்டுட்டு இப்போல்லாம் நைட்டு சாப்பிட்டோன்னே மேலே மாடிக்கு போய் வாக்கிங் போகிறது. இன்றைக்கி கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சா, மதியம் ஃபுல்லாக லைட்டாக தூரிக்கிட்டே இருந்திருக்கு, நமக்கு தெரியலை. நான் வெளியே வந்து பார்க்குறேன் அப்படியே ஜில்லுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் மேலே நடந்துட்டு தூங்க வேண்டியது தான்.